Please subscribe Sadhguru Sai Creations. சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறு இரிட்டேஷன் ஆகி மோஷன் போகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு வயிறு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் நமக்கு இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மியூக்கஸ் லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நமக்கு மலத்தில் வெளியேற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். எந்த மாதிரியான உணவு சாப்பிட்டாலும் உடலில் ஒட்டவே இல்லைங்க. சாப்பிட்ற உணவு என்ன ஆகுதுன்னே தெரியல, ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியுது. சாப்பிட்ட உடனே வயிறில் ஒரு எரிச்சல் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம குடல் பகுதியில் ஒரு ஆரோக்கியம் உருவாகும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் முக்கியமாக இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை. சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறு இரிட்டேஷன் ஆகி மோஷன் போகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு வயிறு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா மலம் கழிக்கும்போது மோஷன் போகும்போது சளி கலந்து வெளியேற மாதிரியோ இல்லை டார்க் ப்ரௌன் ஆர் காஃபி கலரில் போகிற மாதிரியே இருக்கும். சில நேரங்களில் நமக்கு இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மியூக்கஸ் லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நமக்கு மலத்தில் வெளியேற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம்? ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம குடல் பகுதியில் ஒரு ஆரோக்கியம் உருவாகும். ஒரு சிலருக்கு நம்ம வாய் பகுதியிலேருந்தே புண்கள் இருக்கும். நாக்கு பகுதியிலையோ இல்லை கண்ணப்பகுதிகளையோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு ட்ரைனஸ், த்ரோட்டில் ஒரு ட்ரைனஸ் இருக்கிறதோ ஒரு இரிட்டேஷன் இருக்கிறது இருக்கும். தண்ணீர் விழுங்கினா கூட எனக்கு ரொம்ப எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரிச்சல் உடல் முழுவதுமே உணவு சாப்பிடும் பொழுது முதுகு பகுதியில், நெஞ்சு பகுதியில் எல்லாமே ஒரு இரிட்டேஷன் தெரியறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் எப்படி நம்ம உணவு முறைகளை கரெக்டாக எடுத்துக்கணும், இல்லை வயிறு கட் ஹெல்த்துக்கு எது ரொம்ப நல்லது? ஸோ இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கும்பொழுதோ திரும்ப திரும்ப ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க. எந்த மாதிரியான உணவு சாப்பிட்டாலும் உடலில் ஒட்டவே இல்லைங்க. சாப்பிட்ற உணவு என்ன ஆகுதுன்னே தெரியல, ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியுது. சாப்பிட்ட உடனே வயிறில் ஒரு எரிச்சல் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் உணவு முறைகளை நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட்றது, இல்லை இயற்கையான முறையில் இது எப்படி சரி செய்யலாம்ன்றதும் பார்க்கலாம். பொதுவாக இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிறது வயிறு உள்பகுதியிலே நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கோ, இல்லை ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி வயிறு பகுதியில் நமக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தாலும், அதாவது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு, ஸோ ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், இல்லை காரமான உணவுகள் நிறைய எடுக்கிறோம், இல்லை ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது, நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் வயிறில் இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு ஸோ ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஏற்படுது. இதை சரி செய்கிறதுக்கு, ஏன்னா இது சித்த மருத்துவத்தில் கிரானி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானி அப்படின்னு சொன்னால் மோஷன் போகும்போதே பிளட் கலந்து வெளியேறதோ, இல்லை குடல் பகுதியிலிருந்து மியூக்கஸ் கலந்து வெளியேறுவதோ நம்ம பார்க்குறோம். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மூலிகை, இந்த காய்கறியை பயன்படுத்தியே நம்ம வயிறு புண்களுக்கு, இந்த ஐபிஎஸ் கண்டிஷனுக்கு சிறந்தது அப்படின்னா இந்த கேபேஜ், முட்டைக்கோஸ் வயிறு புண்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா, இந்த முட்டைக்கோஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வடிகட்டினோம். 2 சிட்டிகை அளவுக்கு, 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து இதை தினமும் காலையில் குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி உப்பு சேர்த்து தினமும் காலையில் நம்ம பருகும்பொழுது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ வயிறு எரிச்சலாக இருக்குது, வயிறு மந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அதற்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குது, இரிட்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தான் ஏலக்காய்.
இந்த ஏலக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தணும் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா, இந்த பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, இது. ஸோ இந்த பாசிப்பருப்பு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாசிப்பருப்பை பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கிறத தண்ணீரில் கலந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பாசிப்பருப்பு பொடி சேர்க்கணும். ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். எப்போவுமே நம்ம வந்து ஏலக்காய்னா ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் 2 பிஞ்ச் சேர்ப்போம். ஆனால் இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். சேர்த்து இது ரெண்டுமே வெந்நீரில் வந்து கலக்கும்பொழுது ஒரு கஞ்சி மாதிரி ஒரு ஃபார்மில் வரும். இதனோட கொஞ்சமாக வெல்லம் அல்லது கருப்பட்டி சேர்த்து இந்த கஞ்சியை வந்து தினம்தோறும் காலையில் குடிக்கணும். இது குடிக்கிறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வயிறில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆசனவாய் பகுதி வரைக்குமே ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அதாவது மோஷன் போகிற இடத்துலையும் அதிகமான எரிச்சல். ஸோ இதை வந்து இந்த பாசிப்பருப்பு நம்ம பவுடர் பண்ணி குடிக்கிறத தினம்தோறும் காலையில் நம்ம குடிச்சிட்டு வரோம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி குடித்தாலும் இதில் வந்து அதிகமான பலன் கிடைக்குது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்படி நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த விஷயங்கள், அந்த உணவு முறைகளை வந்து சில கீரை வகைகளும் நம்ம பயன்படுத்திக்கலாம். வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியமானது, மணத்தக்காளி கீரை, சிறுகீரை, இந்த கீரை வகைகளை அப்பப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் சித்த மருத்துவத்திலும் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள். இதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகையை சேர்த்து சாப்பிடும்பொழுது உடல் பகுதியில் இருக்கக்கூடிய உஷ்ணம், வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாகுது. இதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். இந்த சூரணம் செய்வதற்கு நமக்கு கருவேப்பிலை தேவைப்படுது. ஸோ நிழலில் உலர்த்தி எடுத்த கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். உலர்ந்த நெல்லிக்காய், இது வந்து நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவோம். உலர்ந்த நெல்லிக்காயை எடுத்து வச்சுக்கணும். சுண்டை வற்றல், உப்பு இல்லாத சுண்டைக்காய் வற்றல் நமக்கு தேவைப்படுது. அதுவும் நம்ம நல்லா உலர்ந்த சுண்டைக்காய் எடுத்து வச்சுக்கணும். மாங்கொட்டை, ஸோ அந்த மாங்காய் கொட்டையில் இருக்கக்கூடிய விதை பகுதி, மாம்பருப்பு அப்படின்னு சொல்லுவோம், இதையும் எடுத்து வச்சுக்கணும். இதனோட அதிமதுரம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதனோட பாதி அளவுக்கு, மொத்த அளவுக்கு, இப்போ ஒரு மூலிகையும் நம்ம எவ்வளோ சேர்த்துருக்குறோமோ 100 கிராம் அப்படின்னா இதில் பாதி அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு இதில் பெருங்காயம் சேர்க்கணும். 50 கிராம் அளவுக்கு பெருங்காயம், 20 கிராம் அளவுக்கு இந்துப்பு சேர்த்து இந்த பொடியை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வயிறு பகுதியில் அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கிரானி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ மோஷன் போகும்பொழுது பிளட் வர மாதிரியோ இல்லை சளி வர மாதிரியோ இல்லை அடிக்கடி நமக்கு கல்லீரலில் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு இந்த பொடி நமக்கு பயன்படுது. இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா, நல்லா ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கணும். அந்த மோரில் இந்த பொடி ஒரு ஸ்பூன், கிட்டத்தட்ட 5 கிராம் அளவுக்கு எடுத்து மோரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும். தினம்தோறும் நம்ம இந்த பொடியை குடிக்கும்பொழுது ஒரு 10 நாட்கள் குடித்தாலே வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. முக்கியமாக இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், மோஷன் போகும்போது ஒரு எரிச்சல் ஏற்படுறது, ஆசனவாய் பகுதியில் அதிகமான ஒரு எரிச்சல், இது சரியாகிறதுக்கு நமக்கு இந்த பொடி பயன்படுது. அதே மாதிரி தவறாமல் வெட்டிவேர் தைலம், இந்த வெட்டிவேர் தைலம் பயன்படுத்தி வாரம் 1 அல்லது 2 முறை நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்கிறது தலையில் நல்லா இந்த ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம குளிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடல் உஷ்ணமும் தனிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது மறக்காமல் இதே வெட்டிவேர் தைலத்தை தொப்புள் பகுதியில் ஒரு 5-6 துளிகள் விட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளியல் முறையை எடுத்துக்கிட்டே வந்தோம்னாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தனிய ஆரம்பிக்கும். ஸோ பெரும்பாலும் நிறைய பேர் வந்து உடல் எடை ரொம்ப குறைவாகவே இருப்பாங்க. ஸோ உடல் எடை வெயிட் கெயினே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கனாலும் இந்த முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த ஐபிஎஸ், ஒரு இரிட்டேஷன், அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.